Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. ஒருவேளை ஆன்டி டிஃபெக்ஷன் லா கேஸ்லாம் வந்ததுன்னா அதுல கவர்னர் பதவியேற்று வச்சார்னா அவருடைய ஆபீஸும் இன்வால்வ் ஆகும் இந்த விஷயம். விஜயனுடைய அரசாங்கம் ரன் பண்ணணும்னா அதற்கு தேவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிளெஸிங்ஸ். Make you go. Milkshakes, milkshakes. 32 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம சேஃப். கட்சியை நம்ம கைப்பற்றுவோம். அதே மாதிரி மெதுவா மாவட்ட செயலர் எல்லாத்தையும் கைப்பற்றுவோம். அதான் லீமா ரோஸோட மெயின் பிளான். எடப்பாடியாரை விட்டு பிரிந்து வந்த எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜய் பாஸ்கர் அவர்களை போய் பார்க்கறல மெனக்கெட்டு. அவருக்கு என்னமோ அதிமுகவோட ப்ராப்ளம் விஜய். மின்னமலம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் விமர்சகர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களிடம் பேச போகின்றோம். வணக்கம் சார். வணக்கம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. இன்று தமிழக வெற்றி கழகத்துடைய அமைச்சரவை விரிவாக்கம் நடைபெற்றது. இதுல இன்னொரு குறிப்பிடத்தக்க கூடிய ஒரு விஷயமா IUML அவர்கள் தாங்களும் அமைச்சரவையில பங்கேற்கின்றோம் அப்படிங்கறத அவங்க இப்ப தெரிவிச்சிருக்கிறாங்க. திருமா அவர்களும் இந்த அமைச்சரவை விரிவாக்கத்துல பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் நகர்வு இருக்கும் போது எஸ்பி வேலுமணி அவர்களுடைய அந்த குழுவோட தரப்புல எதிர்பார்க்கப்பட்ட அவங்களுடைய பங்கு அப்படிங்கிறது இன்னைக்கு இல்ல. IUML உள்ள போயிட்டாங்கன்னா அதிமுக உள்ள வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்ப என்ன நடந்தது? இப்ப அவங்களுக்கான அடுத்து என்ன வழி? அதாவது 2-3 விஷயம் நான் கிளியர் பண்ண உங்ககிட்ட. இந்த விஷயம் நமக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு எனக்கு தெரிய வந்தது. அதாவது அமைச்சரவையில அஇஅதிமுகவோட பிரேக்அவே ஃபேக்ஷன், எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் தலைமையிலான பிரேக்அவே ஃபேக்ஷன் இடம் பெறாது அப்படின்னு ஒரு தகவல் நமக்கு வந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி நான் சென்ற வாரம் உங்களுக்கு ஒரு டெலிபோனிக் இன்டர்வியூ கொடுத்தேன். அந்த டெலிபோனிக் இன்டர்வியூ நான் சொன்னேன், அதாவது இது ஒரு தப்பான இடத்தை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க இந்த பிரேக்அவே ஃபேக்ஷன். ஏன்னா ஒருவேளை அவங்க அமைச்சரவையில இடம் கொடுக்கணுங்கிற முடிவு பண்ணாங்கன்னா கூட கொடுப்பாங்களாங்கிற கேள்விக்குறி. நம்பர் 2, டிஸ்குவாலிஃபை ஆனாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு டிக்கெட் கண்டிப்பா கொடுப்பாங்க தமிழக வெற்றி கழகத்துல இருந்து இவங்க அனைவருக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ இது ஒரு பெரிய கேம்பிள் எடுக்கிறாங்க. நீங்க அவங்க கேட்காமயே நீங்க சப்போர்ட் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது தான் நான் உங்களோட தான் பேசினேன், அந்த கருத்து வச்சேன். இப்ப எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர்கள் அதிமுகவினுடைய பிரேக்அவே ஃபேக்ஷனுக்கு இடம் கிடையாது. ஏன்னா தமிழகத்துல எனக்கு தெரிஞ்சு 35 இடங்கள் கேபினெட்ல 34 35 இடம் தான் மேக்சிமம் இருக்க முடியும். அவங்க ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணிட்டாங்க, அவங்க கட்சியை வச்சே ஃபில்அப் பண்ணிட்டாங்க. அதை தாண்டி இந்த இப்ப பாத்தீங்கன்னா விசிகாக்கும் IUMLக்கும் ஒவ்வொன்றும் எடுத்து வச்சிருக்காங்க. அவங்க ஜாயின் பண்றாங்கன்னா ஜாயின் பண்ணுவாங்க. இதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். நான் 3 காரணங்கள் இருக்கலாம் நான் யோசிக்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்த எஸ்பி வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் மற்றும் சி விஜயபாஸ்கர் அவர்கள் இந்த எக்ஸ்டெண்ட் பண்ணோனே சப்போர்ட்டை, அப்ப அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, நீங்க 32 பேரோட வந்துருங்க. ஏன்னா 32 பேரோட வந்தீங்கன்னா ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் எதுவுமே வராது. நீங்க 32 பேரோட வந்துட்டீங்கன்னா சேஃபா உங்களுக்கும் மந்திரி சபையில இடம் உண்டு. ஏன்னா ஓப்பனா சொல்லணும்னா ஒரு ரொம்ப நம்பகத்தன்மையான இடத்துல இருந்து ஒரு வேட்பாளரே, தாவேகாவினுடைய வேட்பாளர், தோற்று போன வேட்பாளர் கிட்ட இருந்து எனக்கு வந்த செய்தி என்னன்னா, விஜய் 55-60 இடம் தான் ஜெயிப்பார் நினைச்சார். அதனால அவர்கிட்ட இவங்க டேலண்ட் இங்க ஆல்ரெடி ஓகே அதிமுக ரூல் பண்ணிருக்காங்க. என்ன பண்ணி செங்கோட்டையன் மட்டும்தான் உங்களுக்கு இங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, மினிஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சோ அவர் உண்மையிலேயே அந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருக்காருன்னு நான் கேள்விப்படுறேன். ஒரு நம்பகத்தன்மையான இடத்துல இருந்து வந்த தகவல் எனக்கு. அந்த திங்கட்கிழமை மீட் பண்ணும்போது அவர் சொன்னது, நாங்க இவ்வளவு பெரிய மேண்டேட் எதிர்பார்க்கல, நாங்க 55-60 இடம் தான் எதிர்பார்த்தோம். சோ 32 பேர் வரல அப்படின்னு அவர்களுக்குள்ள ஒரு திங்கிங் இருந்தது. சட்ட ஆலோசகர்கள் கூட அவங்களும் பேசியிருப்பாங்க என்னன்னு சொல்லிட்டு. இது டைரக்ஷன் 1. டைரக்ஷன் 2, இந்த அரசாங்கத்தை இன்றைய தேதியில இந்த அரசாங்கத்துக்கு ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய கட்சிகள் சிபிஐ, சிபிஐஎம், விசிகா, IUML, காங்கிரஸ், இந்த 5 கட்சிகள் தான்.
இல்ல காங்கிரஸ் தனியா வச்சிருங்க, விசிகா ஒருவேளை இல்ல கம்யூனிஸ்ட் ஒருவேளை, இவங்க 2 பேரும் வந்து ஓப்பனா பேசியிருக்காங்க. சிபிஐ, சிபிஎம், விசிகா 3 பேருமே ஓப்பனா பேசியிருக்காங்க. அதிமுக இருக்கிறவங்களுக்கு நீங்க மந்திரி சபையில் இடம் கொடுத்தீங்கன்னா நாங்க வந்து யோசிக்க வேண்டியிருக்கோம் அப்படிங்கிற கருத்து பொது வெளியில வந்திருக்கு. இது தவிர 3வது விஷயமா விசிகாவே, அது திமுக சொல்லியும் செஞ்சிருக்கலாம், திமுக சொல்லாமலையும் செஞ்சிருக்கலாம். ஏன்னா இந்த கட்சிகள் எல்லாருமே வந்து திமுக கூட்டணி தான் இருக்கதா சொல்றாங்க இது வரைக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் திமுகவினுடைய ஆலோசனை கேட்க வாய்ப்பு அதிகம் இருக்கு. இது தவிர திருமாவளவனோ கம்யூனிஸ்டோ சொல்லிருக்கலாம், ஏங்க எதுக்குங்க நீங்க வந்து எப்படியுமே வந்து அவங்கள வந்து ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து 25 பேர் தான் இருக்காங்க. அதுல எவ்வளவு பேர் திரும்பி எடப்பாடியார் கிட்ட போவாங்கன்னு தெரியாது, மற்றவங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியாது. இவ்வளவு பெரிய விஷயத்துக்கு நடுவுல நீங்க வந்து இந்த பதவியேற்பு விழா பண்ணணுமா? இது தவிர கவர்னர் கிட்ட இருந்தும் வந்திருக்காது மெசேஜ். இவங்க சொல்லியிருப்பாங்க கவர்னர், ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் இவ்வளவு வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்கல்ல, சோ கவர்னரோட டீல் பண்ணி நிறைய பழக்கம் இருக்குல்ல, அவங்க வந்து விசிகா மூலமாவோ கம்யூனிஸ்ட் மூலமாவோ சொல்லியிருக்கலாம். ஒருவேளை ஆன்டி டிஃபெக்ஷன் லா கேஸ் எல்லாம் வந்ததுன்னா அதுல கவர்னர் பதவியேற்று வச்சார்னா அவருடைய ஆபீஸும் இன்வால்வ் ஆகும் இந்த விஷயத்துல, அவரும் ஆன்சரபிலிட்டி வர வேண்டியிருக்கும். இதெல்லாம் தான் காரணத்தை காமிச்சு அதிமுக 25 எம்எல்ஏக்களுக்கு எவருக்குமே மந்திரி சபையில இடம் இல்லை. இல்ல இதுல பேசும்போது திமுக சொல்லி திமுகவை எதுக்கு நம்ம இடையில அத கோத்து விடணும்? அவங்க சொல்லாமையே ஆளுநர் மாளிகைக்கு தெரியாதா, அல்லது விஜய்க்கும் தான் தெரியாதா? ஏன்னா 25 எம்எல்ஏக்கள் தான் இருக்காங்க, என்னென்ன பிரச்சனைகள்? ஏதாவது திமுக யாருமே கோட்டு விடுற மேடம். இன்றைக்கு திமுக கூறக்கூடிய விஷயங்கள் என்ன, அவர்களுடைய கூட்டணியில இருக்கிறவங்க தான் போய் ஆதரவு கொடுத்திருக்காங்க, அதை நம்ம ஒத்துக்கணும். அதிமுகவினுடைய 22 எம்எல்ஏக்கள் இந்த கட்சி இந்த ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் வெளிநடப்பு தான் பண்ணது. சின்ன குழந்தையை கூப்பிட்ட கூட தெரியும், விஜயனுடைய அரசாங்கம் ரன் பண்ணணும்னா அதற்கு தேவை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிளஸிங்ஸ். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு கிடையாது, திராவிட முன்னேற்ற கழகத்தோட பிளஸிங்ஸ். என்ன அவங்களே ஓப்பனா சொல்றாங்க. அதாவது கம்யூனிஸ்ட் மீண்டும் மீண்டும் என்ன கூறாங்க, நாங்க வந்து திமுக கூட்டணியில தான் இருக்கோம், விசிகா நாங்க திமுக கூட்டணியில தான் இருக்கோம், ஆனா தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குறோம். புரியுதுங்களா? இது பிரமோத் அமைச்சரவைக்குள்ள போனா இந்த கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் முறியதானே செய்யும். இப்ப IUML காதர் மொய்தீன் அவர்கள் பேட்டி கொடுக்கும் போதே ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புனதுக்கு அவர் என்ன சொல்றாரு, உள்ள அமைச்சரவைக்குள்ள போனா நாங்க அரசை தானே டிபெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு திமுகவுடைய கூட்டணி முறியுதுன்னு தான் அர்த்தம். விசிகாவுடைய கூட்டணி திமுக கூட்டணியும் முறியும், IUMLக்கும் முறியும். காங்கிரசுக்கு ஏற்கனவே முறிஞ்சிருச்சு. காங்கிரசுக்கு முறிஞ்சிருச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திரும்பியும் ஒட்டாது. என்ன உதயநிதி தலைமையில் இருக்கிற வரைக்கும் ஒட்டவே ஒட்டாது. ஏன்னா அவர் வந்து இது வந்து ஒரு பர்சனலா எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவரு மற்றவர்கள் எல்லாருக்குமே பிளெக்சிபிலிட்டி வேணும். அவங்களுடைய ஹார்ட் என்னைக்குமே ஃபர்ஸ்ட் லவ் அவங்களுக்கு வந்து திமுக தான். SP வேலுமணி குழுவை வந்து விஜய் அவர்கள் பார்த்த போதும் சரி, மறுநாள் ஆதரவு கொடுத்த போதும் சரி, அப்பெல்லாம் வந்து இவருக்கு இந்த மாதிரி சட்ட சிக்கல் வரும் அப்படிங்கறதெல்லாம் தெரியாமையா இருந்திருக்கும். ஆனா இடையில கூட குடுக்கிற ஒரு மூவும் இருந்த மாதிரி தானே இருந்தது. கடைசியா கம்யூனிஸ்ட் விசிகாவோட அழுத்தம் தான் இதுக்கு வந்து அப்படியே காரணமாக இருந்திருக்கும் இல்லையா? 32 பேர் வந்துட்டாங்கன்னா நம்ம சேஃப், கட்சியை நம்ம கைப்பற்றுவோம். அதே மாதிரி மெதுவா மாவட்ட சேனல் எல்லாத்தையும் கைப்பற்றுவோம். அதான் லீமா ரோஸோட மெயின் பிளான். ஆனா அந்த இடத்துலதான் உங்களுக்கு எடப்பாடியார் வந்து ராக் சாலிட் நின்றார். இந்த இடத்துல நின்றார். ஏன்னா அவருக்கு வந்து அதே மாதிரி சோசியல் மீடியால வரக்கூடிய மெசேஜ் பாத்தீங்கன்னா, அதாவது இவங்க எல்லாம் எங்க தூங்கிட்டு இருந்தானுங்கன்னு தெரியல. அதிமுக எலெக்ஷன் போது இப்போ ஒரு பிரச்சனைனா அவன் கம்ப சுத்திட்டு வந்துடுறானுங்க எக்ஸ்ல ட்விட்டர்ல. இதனால வரைக்கும் இவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியாது. ஓகே, சோ அதிமுகவுக்கு ஆதரவாளர்கள் கூறவர்கள். ஆனா இதுதான் விஷயம். இப்ப நான் பாக்குறது என்னன்னா, இவங்களுக்கு ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி வெரி லிமிடெட். அதாவது இப்ப இவங்களை உள்ள சேர்க்கணும்னா யார உள்ள சேர்க்கணும், யார உள்ள சேர்க்க கூடாது, எப்படி சேர்க்கணும், என்ன கண்டிஷன்ல சேர்க்கணும், எல்லாமே இப்ப எடப்பாடியார் கையில இருக்கு. இப்ப கேமே கம்ப்ளீட்டா இந்த சைட்ல அந்த சைடுக்கு டில்ட் ஆயிடுச்சு. அந்த சைடுக்கு டில்ட் ஆகும்போது அதாவது இதனாலதான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இதனாலதான் நான் பல இடங்கள்லயும் ட்விட்டர்லயும் போட்டிருந்தேன். அதாவது அவங்க ஆதரவு கேட்கிற வரைக்கும் நீங்க வந்து போய் முந்திரி கொட்ட மாதிரி போய் நான் நிக்கிறேன் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லாதீங்க. ஏன்னா உங்களுடைய கட்சி இவ்வளவு ஆண்டுகள் நீங்க அந்த கட்சியில இருந்துட்டு
அந்த கட்சி வந்து ஒன்றா இருக்க வேண்டிய சமயத்துல இப்ப போய் நானா போய் ஆதரவு அவருக்கு என்னமோ அதிமுக ப்ராப்ளம் விஜய்க்கு. போன வாட்டி நான் உங்ககிட்ட சொல்லும்போது சொன்ன அதிமுக ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியாது. பர்சனல்ங்கிறீங்களா? தெரியல. கூட இருக்கலாமா? இருக்கலாம் தான் நினைக்கிறேன். ஏன்னா தேர்தலுக்கு முன்னாடி கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்ததுன்னு தகவல்கள் வந்தது இல்ல, அதுல கூட ஏதாவது சிக்கல்கள் இருந்திருக்கலாமோ? இருக்கலாம். அதாவது இதெல்லாம் வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து we are not privy to everything. நமக்கு சில விஷயங்கள் நமக்கு வந்து சில சோர்ஸ் மூலமா கிடைக்கும், அதை நம்ம சொல்றோம். ஏன்னா அதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தாவேகால கூட்டணிக்கு ரெடியா இருந்தாங்க, அதிமுக ஒரு ஸ்டேஜ் ரெடியா இல்ல. அவர் கான்பிடன்ட் இருந்தாரு. அதாவது அவங்களுடைய ஒரே ஒரு சிக்கல் என்னன்னா சிஎம் பொசிஷன். நம்ம யார் சிஎம் அனௌன்ஸ் பண்ண வேணாம் கூட்டணியில. ஏன்னா அவருக்கு வந்து கூட்டணி போகணும்னு தான் விஜய்க்கு ஆசை தனிப்பட்ட முறையில். ஆனா சம்வேர் அது வந்து ஹர்ட் ஆயிடுச்சு. ஏன்னா எல்லாரையும் சந்திக்க கூடியவர், ஏன் எடப்பாடியாரை மட்டும் பார்க்கல? எடப்பாடியாரை விட்டு பிரிந்து வந்த எஸ்பி வேலுமணி, தங்கமணி, விஜயபாஸ்கர் அவர்களை போய் பார்க்கறல மெனக்கெட்டு. அப்படிங்கிற போது ஏதோ தனிப்பட்டமா ஒரு உணர்ச்சி இருந்திருக்கு அவருக்கு. இல்லைன்னா ஓகே இதுதான் தருணம். நம்ம சொல்லிட்டே இருந்தோம் தேர்தல் பரப்புரையில் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், டிஎம்கே வர்சஸ் டிவிகே, டிஎம்கே வர்சஸ் டிவிகே. அதை நம்ம ஆக்கக்கூடிய நேரம் வந்துருச்சோன்னு நினைச்சிருப்பேன். ஒரே டேட்ல பினிஷ் பண்ணிடலாம் இவங்கள, இந்த கட்சியை அப்படின்னு நினைச்சிருக்கலாம். ஆனா இங்கதான் வந்து எடப்பாடியா இருக்கு என்னன்னா அவருக்குன்னு ஒரு பிராண்ட் ஆஃப் சப்போர்ட் இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஆதவ் குறிப்பிட்டதை நான் சொல்றேன். சிவி சண்முகத்துடைய அந்த குழு ஆதரவு தோழமை மட்டுமே, சட்ட சிக்கல்களை எல்லாம் சிவி சண்முகம் அவர்கள் பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தோழமை மட்டுமே சொல்லிட்டு இப்ப தாவேகா விட்டுருச்சு. இப்ப இந்த குழுவோட அடுத்த கட்டம் என்ன? ஏன்னா இன்னைக்கு காலையில கூட ஆலோசனை பண்ணிருக்கிறாங்க, மறுபடியும் 25 எம்எல்ஏக்கள் சேர்ந்து. அவங்க 25 பேர் இன்னைக்கு ராத்திரி வரைக்கும், இன்னைக்கு ராத்திரிக்குள்ள, இப்ப இன்னைக்கு வந்து நம்ம வியாழக்கிழமை 4:30 மணிக்கு நீங்க இந்த பேட்டி எடுக்கிறீங்க, இன்னைக்கு ராத்திரி வரைக்கும் அந்த 25 பேர் இருப்பாங்களா பாருங்க. வேற ஒண்ணுமே சொல்லுங்க. ஆப்ஷன்ஸ் என்ன? நான் அவங்களை கிரிட்டிசைஸே பண்ணல. நான் சிவி சண்முகத்தையோ இல்ல விஜயபாஸ்கரையோ இல்ல எஸ்பி வேலுமணியோ நான் கிரிட்டிசைஸே பண்ணல. அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தாங்க. எவ்ரி அதாவது எந்த அரசியல்வாதியுமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை யூஸ் பண்ணதான் செய்வாங்க. ஓகே, இல்ல வேண்டான்னு தட்டிட்டு போக மாட்டாங்க. இப்ப பிஜேபிக்கு வந்து அஜித் பவர் வந்தார், வெளில எடுத்துக்கலையா ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அதாவது அவங்க பண்ணா தப்பு இவங்க பண்ணா ரைட் எல்லாம் சொல்லவே வரல. ஆனா நீங்க எது பண்ணாலுமே சட்ட ரீதியா அது செல்லுமான்னு பார்க்கணும்ல. அதைத்தான் நான் 10 நாளா சொல்லிட்டு இருக்கேன். அந்த 32ங்கிறது உங்களுக்கு மேஜிக் நம்பர். அந்த நம்பர் வந்துருச்சுன்னா நீங்க உங்க கான்பிடென்ட்டா என்ன வேணா பண்ணலாம். அது வராத போது நீங்க குறுக்கு தைரியத்துல பண்ணீங்கன்னா தப்பு. அதான் சொல்றீங்களா, இப்ப சட்ட விஷயங்கள்லாம் அவர் பார்த்துப்பாரு, நாங்க தோழமை பார்த்து பண்ணா சட்டம் தாங்க. அது வந்து இன்னைக்கு உங்களுக்கு வந்து 3 அது கரெக்ட் தான், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இந்த சட்டம்லாம் நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு முன்னாடி அமைச்சர்களா பதவி ஏத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கலாம்ல. இப்போதைக்கு அமைச்சர்களா பதவி ஏத்துக்கலாம், அப்புறமா நம்ம வந்து என்னங்கறத சட்ட சிக்கல்களை பாத்துக்கலாங்கிற ஒரு மைண்ட் செட்ல கூட தாவேக்காவும் இருந்திருக்கலாம், இந்த 25 எம்எல்ஏக்களும் இருந்திருக்கலாம். தாவேக்கா இல்லன்ற. ஏன்னா முதல்ல ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைக்கும் முதல்ல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்க கொடுத்த ப்ராமிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு 1 லட்சம் கோடி செலவாகும். ஓகே, அவங்க கொடுத்த தங்கம் அது இது எல்லாமே 1 லட்சம் கோடிக்கு மேல செலவாகும். அப்ப 5 லட்சம் கோடி இவங்க கொடுத்த வாக்குறுதிகளுக்கே போயிடும். இன்னொரு பக்கம் புது மினிஸ்ட்ரி, நியூ மினிஸ்ட்ரி, மைனாரிட்டி கவர்மெண்ட், இதுக்கு நடுவில் சட்ட சிக்கல், இதெல்லாத்தையும் நான் தலையில தூக்கிட்டு ஓடுறதுக்கு விஜய் வந்து அவரை நான் தான் சொன்னேன் 100 நாள் நான் அவர் கிரிட்டிசைஸே பண்ண மாட்டேன்னு சொன்னேன். ஏன்னா ஜோசப் விஜய்ங்கிறவர் ஒரு கிளீனா ஒரு அரசியல்வாதியா இப்ப வந்திருக்காரு. அவர் தூய்மைய சக்தியா, தீய சக்தியா, துரோக சக்தியா, என்ன கரப்ட் சக்தியா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து அப்புறம் தான் பார்க்கணும். 100 நாள், 6 மாசம், 1 வருஷம், அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். இப்ப அவருக்கு சான்ஸ் கொடுத்துடணும். சரி, இப்ப இந்த 32 பேரு அப்படியே வந்து கட்சி தாவல் தடை சட்டத்துக்கு உள்ள வரமாட்டாங்க, தாவேக்காக்கு வந்து ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்னா கூட தூய சக்தின்னு சொல்ற சிஎம் விஜய் அவர்கள் எப்படி அதிமுக 32 பேர் வந்தா கூட அதிமுகல இருந்து எப்படி என்ன ஆதரவு வாங்கிக்கணும்னு நினைக்கலாம்? அது வந்து நீங்க அவர்கிட்ட தான் கேட்கணும், அவருடைய ஸ்போக்ஸ் பர்சன்ஸ் கிட்ட தான் கேட்கணும். ஆனா ஆக்சுவலா நான் ஒண்ணு சொல்ல வரப்போறேன். அவருக்கு இந்த மேண்டேட் என்னன்னு பாருங்க. இந்த மேண்டேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 மாவட்டங்கள்ல திமுக 0, 11 மாவட்டங்கள்ல அதிமுக 0. ஓகே, அதே மாதிரி 8 மாவட்டங்கள்ல தாவேகா 0. அதாவது இந்த மேண்டேட் வந்து நீங்க வந்து பிரிச்சு பார்க்கணும்.
சரி, நிறைவாக அதிமுக அடுத்து என்னங்கிற கேள்வி என்ன வரும்? இப்ப இவங்க போய் திரும்ப ஒற்றுமைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? என்ன மாதிரியான அடுத்த கட்டம் அதிமுக? அதிமுகல இன்னொரு பிளவு பார்க்க முடியாது, பார்க்க கூடாது. இப்ப வந்து எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பண்ண வேண்டிய வேலையை தவிர இவங்களை தூக்குறாங்க. அதே சமயத்துல எடப்பாடியார் நோயிங் எடப்பாடியார், சி.வி. சண்முகம், சி. விஜயபாஸ்கர், எஸ்.பி. வேலுமணி, இவங்க 3 பேருக்கும் டோரை திறந்து வச்சு நேரா வாப்பா நீ எங்க இருந்தியோ அங்கேயே போய் உட்காந்துக்கோப்பான்னு சொல்ல மாட்டேன். நான் பிராக்டிகலா பேசுறேன். ஓகே, அதாவது கண்டிப்பா ஒருத்தருக்கு இடம் கிடையாது, லீமா ரோஸ் மார்க்கினுக்கு இடம் கிடையாது, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இன்னொரு எம்எல்ஏ தயாரா இல்ல, வரத்துக்கு தயாரா இல்ல. அவர் தாவேகா பொறுத்து ரெடியேட்டர், அவர் பேரும் தெரியும் வேணாம் அது சொல்லிட்டதுக்காக அவர் மாத்திட்டாருன்னா கஷ்டம் முடிவை. ஏன்னா அவர் ஆல்மோஸ்ட் வந்து முடிவு பண்ணிட்டாரு, எனக்கு திரும்பி வேணாம்பா என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு அவரு. சோ 23 பேர் இருக்காங்க. இந்த 23 பேர்ல அகாமடேட் பண்ணுவார் நினைக்கிறேன். ஆனா எடப்பாடியாரோட கண்டிஷன்ல தான் அகாமடேட் பண்ணுவார், அவங்களோட கண்டிஷன்ல இப்ப அகாமடேட் பண்ண மாட்டார். அதுதான் எனக்கு இவங்கதான் சொல்றாங்கல்ல, எஸ்.பி. வேலுமணி குழுதான் பொதுக்குழுவை கூட்டுங்க நம்ம பேசுவோம் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் ஏன் இறங்கி வர மாட்டேங்கிறாரு இபிஎஸ் அவங்க கேட்கிறாங்க. இங்க எல்லாமே பேசலாங்க, கட்சியினோட கொரோடாவை மதிச்சு அவர்களும் இந்த ஆட்சிக்கு எதிரா நீங்க வந்து ஓட்ட போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. நீங்க கட்சியினுடைய கொரோடாவை மீறி, அதுவும் 2/3 மெஜாரிட்டி இல்லாம நீங்க ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்கீங்க. அதுக்கு நீங்க முதல்ல பதில் சொல்லணும். அதற்கு பிறகுதான் இவர்கிட்ட கேள்வி கேட்க. நான் இது வந்து நான் ஒரு அப்சர்வரா பேசுறேன். ஓகே, யாருக்கு ஆதரவு எதிர்ப்பு அந்த நிலையில பேசல. அதாவது என்ன நான் சொல்றேன்னா, இவங்க கேட்கறதுக்கு உரிமை இருந்தது. எப்ப இருந்தது? புதன்கிழமை அன்னைக்கு இவங்க எழுந்து நின்று இந்த ஆட்சிக்கு ஆதரவுன்னு சொன்னாங்கல்ல, அது வரைக்கும் அவங்களுக்கு இருந்தது. அத சொன்ன அடுத்த தருணமே அவங்களுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது, அது அவங்களுக்கும் தெரியும். சரி, இந்த பக்கம் வந்து அமைச்சரவையில திருமா அவர்கள், அதாவது விசிக இடம் பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வருது. ஐயுஎம்எல்லும் வந்து நாங்க இடம் பெறுவோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப விஜய்க்கு அடுத்த கட்டம் எப்படி போகும்? அவர் இந்த கட்சிகளை எல்லாம் இழுத்தது மூலமா ஒரு சேஃபர் ஜோனுக்கு வந்துட்டாரா? எதிர்க்கக்கூடிய கட்சிகளை நாங்க உள்ள இழுத்து வச்சுட்டேன், நான் இனிமே ஒரு சேஃபர் ஜோன். அதாவது இதுக்கு பேர் வந்து ரிமோட் கண்ட்ரோல். ஓகே, இந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து திருமாவளவன் கிட்ட இருக்கு. திருமாவளவன் கிட்ட ஒரு கண்ட்ரோல், இது ஒரு சிக்னல் ரிசீவிங் சிஸ்டம் இருக்கு. அந்த ரிமோட் கண்ட்ரோல் வந்து சித்தரஞ்சன் ரோட்ல இருக்கு. சொல்லிட்டே எவ்வளவு நாள் தான் இருப்பீங்க? திருமாவளவன் பிரஸ் பண்ணுவாரு, அதுக்குள்ள வேற இன்னொரு சிக்னல் வந்ததுன்னா ஓ நோ இத பிரஸ் பண்றேன் அப்படின்னு பிரஸ் பண்ணுவாரு. பார்த்தோம் இல்லைங்க, அதாவது அதிமுக உள்ள வரணுமா வேணாமா, அவங்க உள்ள வந்தாங்கன்னா எங்க நிபந்தனை வேற மாதிரி இருக்கும், நாங்க வேற மாதிரி பேசணும், இதெல்லாம் பார்த்தோம்ல நம்ம. திராவிட முன்னேற்றம் அது அவங்களுடைய கொள்கை அடிப்படையில அவங்க சொல்றாங்க, எதுக்காக நாங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்தோமோ அதுபடி செயல்படுங்கன்னு அவங்க சொல்றாங்க. இதை நீங்க மிரட்டலாவோ ரிமோட் கண்ட்ரோல் சுவிட்சாவோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எப்படி? ஒரு கட்சி தன்னுடைய கொள்கையை சொல்லாம 108 இடத்துல ஜெயிச்சிருக்காங்க. தமிழக மக்கள் வேற ஏதோ விரும்புறாங்க. உங்களுடைய வீர வசனம், டயலாக், பழைய ஃபேஸ், இதுக்கெல்லாம் இடமே இல்லை. இந்த எலெக்ஷன்ல இருந்து நம்ம கத்துக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. அது நீங்க யாரா வேணா இருக்கலாம், ஆனா அவ்வளவு ஈஸியாவும் கத்துக்கவும் முடியாது. ஏன்னா ரொம்ப டீப்பா நீங்க ரிசர்ச் பண்ணாதான் கத்துக்க முடியும். மக்களோட சைக்காலஜி எங்கேயோ மாறி இருக்கு மேடம், வேற எதையும் நோக்கி போறாங்க. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்போ அடுத்த கட்ட அரசியல் நகர்வுகளை. நன்றி உங்களுடைய கருத்து. வணக்கம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. Milkshakes make you go. Milkshakes. Minnambalam.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.